கடகராசிக்கு குரு அதிசாரம் பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்ப கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு அதிசாரம் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப குரு அதிசார பயிற்சி இந்த அக்டோபர் மாசம் நிகழப்போகுது. அப்ப குரு ஃபார்வேர்டு வக்ரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல வக்ரத்துல குரு அதிசார வக்ர பயிற்சி. அப்ப இந்த வக்ரம் ஃபார்வேர்டா அங்கிட்டு ஒரு 2 மாசத்துக்கு தொடர போறார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இதனால இந்த புனர்பூசம், பூசம், ஆயிலி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்ப குரு உங்களுக்கு உச்சம் பெற போறார். இது எவரி 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த கான்செப்ட் நடக்கும். பட் இப்போ அட்வான்ஸா அடுத்த வருஷம் 5வது மாசம் தான் பியூரா குரு பயிற்சி. பட் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸா குரு வக்ர அதிசார பயிற்சி அடுத்த 2 மாசத்துக்கு உங்களுக்கு நடக்கும். அப்ப இந்த 2 மாசம் அப்படின்னு வரும்போது வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 கூற்று போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம வாக்கியம் பேஸ்ல தான் பார்க்க போறோம். வாக்கியம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22 வரைக்கும் இந்த அதிசார பயிற்சி நிகழப்போகுது. அதே இந்த திருக்கணிதத்துக்கு அக்டோபர் 18ல ஸ்டார்ட் ஆகும். கன்சிடர் நமக்கு குரு வக்ரம் ஆகுறாரு அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா குரு உங்களுக்கு ஆல்ரெடி இது வரைக்கும் மிதுன வீட்டுல தான் இது வரைக்கும் இருந்தார். மிதுன வீட்டுல இருந்த குரு பகவான் அதிசாரம். அப்ப அவர் ஃபார்வர்ட் ஆகி கடக வீட்டுக்கு வரப்போறார். அப்ப கடக வீட்டுல உச்சம் பெற்று அவர் நின்ற பலன், அவர் பார்வை பலன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 4 விதமா பலன்களை மாற்றி அமைக்கப்படுறார். யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு மட்டும். அப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு வரும்போது இப்ப கடகராசி மட்டும் பாக்குறதுனால உங்களுக்குள்ள பெனிஃபிட்ஸ் பிளஸ் அதை மட்டும் நம்ம பார்ப்போம். மைனஸ் எல்லாம் உங்க ஜனன ஜாதகத்தை பொறுத்தே அமையும். மற்றபடி குருவோட இந்த சாரம் உங்களுக்கு பலன் அளிக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு குரு உங்களுக்கு ராசிலே நிக்கிறது ஒரு தெளிவான சிந்தனை. உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம். இந்த மாதிரி விஷயங்களை இவர் ஏற்படுத்துவார். இது வரைக்கும் நம்ம தெளிவு இல்லை, சரியா இந்த வாழ்க்கையில சரியா தொடர முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை. உங்களுக்கு குரு ஸ்ட்ராங்கா உச்சம் பெறும்போது நல்லா சிந்தித்து செயல்படுறதுக்குரிய விஷயத்தையும், உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம், அடுத்த கட்ட நகர்வதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். அது ஒரு சிறப்பு. 2வது பினான்சியலா பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவனா மாட்டனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்ல இருந்த கடகராசிக்காரங்களுக்குலாம் அடுத்த 2 மாசம் அந்த 15 நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இந்த 2 மாசத்தை அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22க்குள்ள உங்களோட பினான்சியல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்குரிய விஷயத்த கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு லக்கு. அதிர்ஷ்டம் அந்த கான்செப்ட் தான். இதை பயன்படுத்திக்கிறது சிறப்பு. மற்றபடி கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ரிலீவர் ஆவீங்க. அடுத்த 2 மாசத்தை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. அதுபோல் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு ரிலீவருக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது அடுத்த மாசத்துல இருந்து அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தி